இனிய வணக்கம். இன்று இசையமைப்பாளர் ஜி. ராமநாதன் பற்றிய சிறிய தொகுப்பு. தமிழ் சினிமாவின் முதல் ஹீரோ என தியாகராஜர் பாகவதரை போற்றுவது போல் கேள்வி ஞானத்தால் இசையமைப்பாளராகி தனித்துவமான இடத்தை மக்கள் மனதில் பெற்றவர் ஜி. ராமநாதன் அவர்கள். இவரின் சத்யசீலன் படம்தான் ஜி. ராமநாதனின் முதல் படம். கர்நாடக இசையை முறையாக பயிலாவிட்டாலும் கேள்வி ஞானத்தின் மூலம் இசையமைப்பாளராக ஜொலித்தார். தமிழ் சினிமாவில் 1936 முதல் 1963 வரை 25 ஆண்டுகளுக்கு மேலாக இசையமைப்பாளராக இருந்த இவர் 80க்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைத்துள்ளார். ஹரிதாஸ், உத்தமபுத்திரன், அம்பிகாவதி, கப்பலோட்டிய தமிழன், தூக்கு தூக்கி என இவர் இசையமைத்த சில படங்கள். காலத்தால் அழியாத அற்புத பாடல்களான மன்மத லீலையை வென்றார், சிந்தனை செய் மனமே, முல்லை மலர் மேலே, யாரடி நீ மோகினி போன்ற பல பாடல்கள் இவர் இசையமைத்ததுதான். 1000 தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணி என்ற படத்தில் சன்னியாசி வேடத்தில் நடித்து இவர் சில படங்களில் சிறு வேடங்களிலும் நடித்துள்ளார். எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் ஆகியோரின் ஆரம்பகால படங்களுக்கு பிரதான இசையமைப்பாளராக இருந்தவர் ஜி. ராமநாதன் அவர்கள். ரசிகர்களால் இசை மேதை, இசை சக்கரவர்த்தி என்று அழைக்கப்பட்ட ஜி. ராமநாதன் அருணகிரிநாதர் என்ற படத்தின் இசையமைக்கும் போது மாரடைப்பால் உயிரிழந்தார். அவர் பாதியில் விட்டு சென்ற அந்த படத்தை மற்றொரு இசையமைப்பாளரான டி.ஆர். பாப்பு முடித்தார். இவரின் பல இனிமையான பாடல்கள் இன்னும் ரசிகர்கள் விரும்பி கேட்கின்றனர். இனி அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.